Hi guys, welcome back to our channel. நம்ம சேனல்ல நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோஸ் வந்து நம்மளுடைய 2 வீடியோஸ் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ ஸோ அதே விஷயத்தை தான் பார்க்க போறோம். பட் நாம இதை எதுக்காண்டி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு சிலவங்க சொன்ன விஷயம் வந்து 2024 வந்துட்டு இது வந்து வேக் ஆகாது, ஓகேவா அப்படின்ட்டாங்க. அதாவது ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து வேக் ஆகும், கண்டிப்பா வேக் ஆகும், சரியா? அதாவது நாம எதிர்பார்க்கிற டைமுக்குள்ள நாம எதிர்பார்க்கிற ப்ராஃபிட்டை வந்து மார்க்கெட் வந்து நமக்கு கொடுக்காது. அதுதான் இங்க பிரச்சனை. எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா அதான். எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னு சொன்னா, ஓகே ஒரு 1 மந்த்ல வந்தோம். ஸோ நம்மளுடைய கேபிட்டல் வந்து டபுள் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நம்மளுடைய கேபிட்டலை சேவ் பண்ணிட்டு வந்த ப்ராஃபிட்ல நம்ம ட்ரேட் பண்ணி நாம ஒரு ரிச் பேர்சனா ஆகிறோம் அப்படின்றதான். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு பிசினஸ் எப்படி இருக்குமோ ஸோ அது மாதிரி தான் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கும் இருக்க போகுது, ஓகேவா? ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் மார்க்கெட் அப்படின்னு சொன்னா நம்மளால அதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம லாஸ் பண்ணுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்கும் இந்த இடத்துல, ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் இந்த ஹையையோ மார்க்கெட் இங்க இருக்கக்கூடிய லோ. ஸோ இந்த இடத்துல இது லோவா இருக்கிறதுல ஸோ இந்த நெக்ஸ்ட் லோ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த லோவை ஸ்வீப் பண்ணா நமக்கு என்ட்ரி கிடைக்கும். அது கீழே இருக்கக்கூடிய அந்த லோவை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன், ஓகேவா? 2025 January 3rd. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்வீப் அண்ட் பிக் மூவ், நல்ல ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கேண்டில். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்த ஸ்வீப் பண்ண அப்புறம் வந்து லோவர் டைப் ஃப்ரேம் போயிடும். லோவர் டைப் ஃப்ரேம் நம்ம எதுக்காண்டி வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய என்ட்ரியை ஃபைன் பண்றதுக்கு, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தெரியும் நான் ஒரு ஜோனை தான் மொத்தமாகவே மார்க் பண்ணுவேன். ஸோ அந்த ஜோன் வந்து எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா கிளியரா ஃபெயிலியர் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா இது கிளியர் பண்ணல, ஓகே இதுவும் கிளியர் பண்ணல, அதுக்கப்புறம் இந்த கேன் வந்து கிளியர் பண்ணிடுச்சு. இப்போ என்னுடைய என்ட்ரி வந்து எப்படி அமையும்னு சொன்னா இந்த இடத்துல என்னுடைய என்ட்ரி இங்க என்னுடைய எஸ்எல், ஓகே என்னுடைய டார்கெட் வந்து இந்த ஹை, ரீசன்ட் டார்கெட் வந்து இந்த ஹை, ஓகேவா? ஓகே, இப்போ எஸ்எல் வந்து நம்ம பெருசாக வைக்கணும்னு கேட்டால் தேவையில்லை. என்ன சொன்னா கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது மார்க்கெட் வந்து அதுக்கப்புறமா ஒரு சில கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த ஜோன்ல இருந்து நம்ம என்ன செய்யலாம் சொன்னா என்ட்ரியை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்ப்போம் நமக்கு இங்க இருந்து என்ட்ரி கொடுக்குறானா அப்படி இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த இடத்துல, ஓகே இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரிகர் ஆகல, ஐ திங்க் ட்ரிகர், ஓகே ஓகே நம்மளுடைய டார்கெட் வந்து மார்க்கெட் ஹிட் பண்ணிடுச்சு, ஓகே டார்கெட் வந்து மார்க்கெட் ஹிட் பண்ணிடுச்சு, கிளியராகவே ஹிட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃபைனலாக மார்க்கெட் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் பண்ணிட்டு இப்போ இந்த ட்ரேடை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சேனலில் வாட் இஸ் பவர் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்த வீடியோ வந்து எப்படி இதில் வந்து நம்ம ஒரு 3 days 4 days ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம அதில் பார்த்துருப்போம் இதே மாதிரி, ஓகேவா? இப்போ இந்த ட்ரேடு வந்து இந்த இடத்துல கொடுத்தது வந்துட்டு ஒரு 3.77 சம்திங், ஓகே நான் 15 minutesக்கு மாத்துறேன். 15 minutesல நமக்கு தெரியும் இந்த ஹை எடுபட்டு, ஓகேவா? இந்த லோ மார்க்கெட் எடுத்துட்டு இந்த மேலே போயிட்டான். அதுக்கப்புறமா இவன் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லாருக்குமே தெரியும் இங்க இருக்கக்கூடிய இந்த இடம் வந்துட்டு ஆர்டர் பிளாக், ஓகே ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வந்து நான் என்ன செய்யணும் சொன்னா மார்க் பண்ணிக்கிறேன், ஓகே அது வரைக்கும் போறானான்னு பார்ப்போம். எஸ், அதாவது இந்த இடத்துக்கு வந்து ஈஸியா மார்க்கெட் என்ன செஞ்சான் ட்ராவல் பண்ணிட்டான் இல்லையா? போன இடத்த பார்த்தோம்னு சொன்னா 1:10, நம்ம அங்கெல்லாம் போகிறத விட இந்த லோ டார்கெட் பண்ணுவோம் 1:9 ஆர்ஆர். ஸோ இவ்வளோதான் காய்ஸ் விஷயம், ஓகே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களால் இந்த ட்ரேட்ஸை வந்து ஈஸியாக வந்து கெச் பண்ண முடியும். நல்ல ஒரு ஆர்ஆர் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரேட். பெருசாக கெச் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு 1:2 ஆர்ஆர் ஒரு 1:3 ஆர்ஆர் உங்களுக்கு லொஸ் வர சமயத்தில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ரேட்ஸை வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம், ஓகேவா? இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சொன்னால் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக ஃப்ரீ டைம் இருக்கும்போது உங்களுடைய அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.